நிற்கிறது அது அதோட மூக்கு. பன்னிக்கு ஏன்டா மூக்கு அப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. ஏன்னா யானைக்கு எப்படி அதோட தும்பிக்கை அதுக்கு பலம் தருதோ அதே மாதிரி தான் பன்றிக்கு அதோட மூக்குங்கிறது பலமா இருக்கு. தனக்கு தேவையான உணவை நுகர்ந்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்கும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கக்கூடிய உணவை கூட தோண்டி எடுத்து சாப்பிட்றதுக்கும் அதோட மூக்கு தான் பன்றிக்கு துணையா இருக்கு. பன்றிக்கு இருக்கக்கூடிய அந்த மூக்கோட திறமையை வச்சு ட்ரஃபிள்ஸ்னு சொல்லக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான மஷ்ரூமை வேட்டையாடக்கூடியவங்க பன்றியை பயன்படுத்தி தான் வேட்டையாடுவாங்களாம். அதாவது 3 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரஃபிள்ஸை கூட பன்னியை மோப்பம் பிடிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை தோண்ட வச்சு அதுல இருந்து தான் அந்த ட்ரஃபிள்ஸை சேகரிப்பாங்களாம். இப்படி இந்த ட்ரஃபிள்ஸை வேட்டையாடுறதுக்காகவே பன்றிகளுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துலாம் வளர்க்குறாங்க. இந்த ட்ரஃபிள்ஸ் வேட்டையையும் பன்றி வளர்ப்பையும் அடிப்படையாக வச்சு த பிக் அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் நடித்த ஒரு படம் கூட வந்திருக்கு. பன்றி அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணுக்கு எப்படி அதோட மூக்கு ஞாபகம் வருதோ அதே மாதிரி நம்ம மூக்குக்கு அதோட நாத்தங்கிறது ஞாபகம் வந்துடும். பன்றி எப்பவுமே சேரும் சகதியில தான் புரண்டுகிட்டு இருக்கோம்.